பாவீங்களா, கை கால அமுக்கி விட சொன்ன ரோட் ரோலர் மாதிரி இப்படி போட்டு அமுக்கி எடுத்துட்டீங்க. இப்ப உங்களுக்கு அருமையா தூக்கம் வரும். சீக்கிரம் தூங்குங்க. தூங்குறேன். தூங்கிட்டாங்க, வா போலாம். இந்த அரக்கிங்க 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. இதுதான் நமக்கு சரியான நேரம். இதுக்கு மேல நாம இங்க இருந்தா இவளுங்க நம்மள கொன்னே போட்டாலும் போட்டுருவாங்க. பேசாம நாம இப்பவே நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம். எப்படி இங்க இருந்து போறது? எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும். இங்க சித்துங்கிறது யாரு? நான் தான் சார். உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சார், என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு என் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ண போறீங்க? அரெஸ்ட் பண்ற அளவுக்கு என் பையன் என்ன சார் தப்பு பண்ணா? போதைப் பொருள் கடத்தினதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுங்க. ஐயோ சார், வேணாம் சார். சார், என்ன சார் நீங்க சம்பந்தமே இல்லாம என்ன போய் போதை மருந்து கடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? யார் சார் உங்களுக்கு இப்படி ஒரு தகவல் கொடுத்தது? தம்பி, அதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. நான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவி. இவன் என் பையன் தான். திடுதிப்புன்னு வந்து யாரோ சொன்னாங்கன்னு இவனை அரெஸ்ட் பண்ணா எப்படி சார் பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? என் பையன் அந்த மாதிரி பையன் கிடையாது. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அம்மா, எல்லா அம்மாக்களும் அவங்க புள்ள மேல இப்படிதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க உங்க நம்பிக்கைய காப்பாத்துற மாதிரி எந்த பசங்களும் நடந்துக்கிறது இல்ல. சார், சார், நிஜமாவே என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர் சார். அவர் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாரு. யாரும் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. தப்பா சரியாங்கறத நாங்க பாத்துக்கிறோம். அது நீங்க சொல்ல தேவையில்ல. தம்பி, இப்ப நீயா வரியா இல்ல நாங்களா அடிச்சு இழுத்துட்டு போவா? சார், என்ன சார் நீங்க போலீஸ்னா யார வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? யார் தப்பா தகவல் கொடுத்தது உங்களுக்கு? அதான் சொல்றோம்ல, அத பத்திலாம் நாங்க இங்க வச்சு சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. யோ, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? ப்ளீஸ் சார், சொல்றத கேளுங்க சார். நான் அந்த மாதிரி பையன் கிடையாது சார். எனக்கும் போதை மருந்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். ஆமா சார், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நாங்க சொல்றத நம்புங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அதெல்லாம் விட முடியாதுமா. சார், விடுங்க சார், கேளுங்க. விடுங்க சார், ப்ளீஸ். என் பையனை தப்பா பண்ணிருக்க மாட்டான் சார். ப்ளீஸ் சார். உனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வருது? நீ யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையே, உனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? போதை பொருள் கடத்துற அளவுக்கு நான் என் பையனை தப்பானவனாவா வளர்த்திருக்கேன். யாரு என் பையன் மேல இப்படி அபாண்டமா பழி போட்டதுன்னு தெரியலையே. எந்த நாதாரி இப்படி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தானே தெரியல. இன்ஸ்பெக்டர் வேற யாருன்னே சொல்ல மாட்டாரு. யாருன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுமா சித்து? உன் மேல இப்படி ஒரு தப்பான தகவலை கொடுக்கற அளவுக்கு உனக்கும் யாருக்காச்சும் பகை இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாரு சித்து. ஒருவேளை நீ பாக்குற இந்த பைக் ரைட் ஜாப்ல யாரையாவது பகைச்சுக்கிட்டியா? அன்னைக்கு ஆகாஷ் கூட சொன்னார்ல, நீ யாரையோ பைக்ல டிராப் பண்ண போகும்போது உன்னோட பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அவன் உன்கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணான்னு. அந்த மாதிரி நீ வேற யார்கிட்டயாவது பகைச்சுக்கிட்டியான்னு கொஞ்சம் யோசி. உங்க மேனேஜர் எதுவும் சொல்லலையா? நான் உங்களை இன்னைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் புக் பண்ணிருக்கேன். அப்புறம் இன்னைக்கு நான் சொல்ற இடத்துக்குலாம் நீங்க கூட்டிட்டு போகணும். இல்லனா உங்க மேனேஜர் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. இங்க பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு வண்டி ஓட்டணும்னு கம்பெனில சொன்னாங்கன்னா நான் வேலையே விட்டுடலாம்.
எனக்கு என்னமோ அந்த சிவானி மேலதான் டவுட்டா இருக்கு தென்றல். சிவானியா? எதை வச்சு நீ அவ மேல டவுட் படுற? அவளோட டார்ச்சர் தாங்க முடியாம நான் அவகிட்ட இப்படி தினமும் தினமும் தொந்தரவு பண்றதா இருந்தா நான் இந்த பைக் ரைடிங் ஜாபை விட்டுருவேன்னு சொன்னேன். அந்த கோவத்துல அவதான் இப்படி போலீஸ் கிட்ட ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பான்னு தோணும். ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ தானே இந்த வேலையை பண்ணது? ஐயோ தென்றல், நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ண போறேன்? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல தென்றல். உன்கிட்ட இப்படி மரியாதையெல்லாம் கேட்ட நீ சொல்ல மாட்டல்ல? ஆ? ஏய் சொல்லுடி, சொல்லு, இல்லனா கொன்னுடுவேன். சொல்லுடி, சொல்லு. ஏய் சொல்லுடி, சொல்லு, சொல்லுடி, மரியாதையா சொல்லு. ஆமா, போலீஸ்க்கு நான் தான் அந்த மாதிரி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்து சித்துவ உள்ள தள்ளினேன். உண்மையை சொல்லியாச்சுல, கிளம்ப இங்க இருந்து. ஏய் எதுக்காக இப்படி பண்ண? சொல்லு. எதுக்காக என் புருஷன் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டு அவரை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்க? சொல்லு. நாங்க உனக்கு அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணோம்? என்ன துரோகமா? சித்து கூட நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய நீ வாழ்ந்துட்டு இருக்கியே, இது துரோகம் இல்லையா? சித்துவை நான் சின்சியரா லவ் பண்ண, ஆனா நீ அவரை என்கிட்ட இருந்து சாமர்த்தியமா தட்டி பறிச்சுட்ட. அதுக்கப்புறம் கூட போனா போகுதுன்னு நான் உன்கிட்ட வந்து டீல் பேசினேன். சித்து கூட நீ ஒரு பக்கம் வாழ்ந்துக்கோ, நான் ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிறேன்னு நீ கேக்கலையே. என் கண்ணு முன்னாடி நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க, நான் உங்களை பார்த்து ஏங்கி ஏங்கி சாகணுமா? எனக்கு அப்படி என்னடி அவசியம் வந்துச்சு? அதான் உங்க 2 பேரையும் பிரிச்சு பழி வாங்கணும்னு நான் இப்படி ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தேன். சாதாரண ஸ்மக்லிங் கேஸுக்கு அரெஸ்ட் பண்ணாவே போலீஸ் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. போதை மருந்து கேஸ்னா சும்மாவா விடுவாங்க? இனி உன் புருஷன் வெளியில வரவே முடியாது. உண்மைய ஒத்துக்கோ ஒத்துக்கோன்னு சொல்லி போலீஸ் சித்துவ டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா செய்யாத உண்மைய சித்துவால எப்படி ஒத்துக்க முடியும்? கடைசி வரைக்கும் போலீஸ் கிட்ட டார்ச்சரை அனுபவிச்சு ஜெயிலே இருக்க வேண்டியதான். அத நினைச்சு நீயும் வெந்து நொந்து சாகிறதுதான் பாக்கி. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஏன் இப்படி அடுத்தவங்க புருஷனுக்கு அலையிற? என்ன பொறுத்த வரைக்கும் சித்து அடுத்தவ புருஷன் இல்ல, அவரு எனக்கு தான் புருஷனா இருக்கணும். ஏய், இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன அடிச்சு வாய் உடைச்சிருவேன். இந்த கேஸ்ல என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது பெரிய சிக்கல் வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ பாரு, மரியாதையா இப்பவே நீ கூட ஸ்டேஷனுக்கு வந்து நீதான் இப்படி ஒரு ஃபேக் நியூஸ கொடுத்தன்னு உண்மையை சொல்லிடு. சரி சரி. ஹலோ சார், ஆ ஐ ஆமா அம் ராமச்சந்திரன், அட்வொகேட். உட்காருங்க. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்கு சார் என்னோட கிளைண்ட் மேல அபாண்டமான கேஸ போட்டு உள்ள வச்சிருக்கீங்க? ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் அவங்க சொல்லிருப்பாங்களே. எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே இங்க வந்திருக்கீங்க. சார், எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணீங்க? சொல்லுங்க சார். எஃப்ஐஆர் போட்டீங்களா? இன்னும் போடல. எஃப்ஐஆர் கூட போடாம எதுக்கு இவ்வளவு நேரம் அவரை லாக்அப்ல வச்சிருக்கீங்க? அதெல்லாம் எங்க இஷ்டம். எஃப்ஐஆர் இனிமேல் தான் போடுவோம். எங்களுக்கு டைம் இருக்கும் போது நாங்க போடுவோம். நீங்க அதை சொல்லதான் வந்தீங்களா? உங்க பேச்சு சரியில்லையே. இந்த கேஸ நான் கோர்ட்ல எடுத்து வாதாடினா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன சார் ஆகும்? உங்களுக்கும் என் கிளைண்டுக்கும் முன்விரோதம். அதனாலதான் அவர் மேல இப்படி ஒரு பொய் கேஸ போட்டு உள்ள வச்சிருக்கீங்கன்னு நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுவேன். யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து லாக்அப்ல வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? உங்களுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னவங்க நேர்ல வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்ல. அப்புறம் எந்த ஆதாரத்தை வச்சு அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? சரி, அதை விடுங்க. இவர் போதைப் பொருள் கடத்தினாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அந்த போதைப் பொருளை நீங்க கைப்பற்றினீங்களா இல்ல பாத்திருக்கீங்களா? எங்க காட்டுங்க.
அப்போ நீங்க கைப்பற்றல அப்படித்தானே? சரி, அதையும் விடுங்க. உங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது யாரு? இல்ல, அது ஒரு பொண்ணுன்னு மட்டும் தெரியும். மத்தபடி அவங்க யாரு என்னன்னு இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கே ஒரு மாதிரியா இல்ல சார்? உங்க வீட்ல இருக்கவங்க யார் மேலயாவது யாராவது இப்படி ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போன்ல சொல்லிருந்தா உடனே நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து உள்ள வச்சிருவீங்களா? இங்க பாருங்க, நான் ரொம்ப பொறுமையாவே சொல்றேன். நீங்க பண்ணது பெரிய தப்பு. தயவு செஞ்சு அவரை வெளியே விடுங்க. இல்லன்னா இது ஒரு பொய்யான வழக்கு. வேணும்னே என் கட்சிக்காரர் மேல நீங்க இப்படி ஒரு பொய் கேஸ போட்டிருக்கீங்கன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுவேன். அப்புறம் உங்க டிபார்ட்மெண்டே உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார், உண்மையிலேயே ஒரு பெரிய லாயர் சார். சார், இவர் அட்டன் பண்ண எந்த கேஸும் இது வரைக்கும் தோத்ததே இல்லை சார். தேவையில்லாம ப்ரொமோஷனுக்கு ஆசைப்பட்டு மாட்டிக்காதீங்க சார். நீங்க மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து மாட்ட வேண்டியது இருக்கும். புரிஞ்சுக்குங்க. முதல்ல அந்த பையனை வெளியில விட்டுருங்க சார். சொன்னா கேளுங்க சார். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, அதனால நான் அரெஸ்ட் பண்ணேன். மறுபடியும் அந்த பையன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அப்புறம் எல்லா ஆதாரத்தையும் வச்சு அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு நீங்க அவரை கூட்டிட்டு போலாம். கான்ஸ்டபிள், அவருக்கு கொஞ்சம் திறந்து விடு. இவர் இப்படி இங்க? இவர் இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருக்கணுமே. இவரு போதைப் பொருள் கடத்தினார்னு வந்த இன்ஃபர்மேஷன் ஃபேக்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, என் பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ சொன்னியாமே, நான் இனிமே வெளியிலே வர முடியாதுன்னு. இப்ப பாத்தியா, ஒரே நாள்ல வெளியில வந்துட்டேன். என் புருஷன் கடைசி வரைக்கும் ஜெயில தான் இருப்பாருன்னு ஆணவமா சொன்னல. ஆனா இவர் கோர்ட்டுக்கு கூட போல. போலீஸ் ஸ்டேஷன்லயே பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. இவர் எந்த தப்பும் பண்ணலன்னு போலீஸ்க்கு நிரூபிச்சாச்சு. இங்க பாரு, இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டேன்னு வையே, அப்புறம் நான் உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. என் புருஷன் வெளியில வந்துட்டாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும் தான் நாங்க இங்க வந்தோம். இனிமே அனாவசியமா எங்களை சீண்டி பார்க்காத, புரியுதா? வாசித்து போலாம். அப்புறம் உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இவரை பத்தின தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்தது நீதான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ்க்கு தப்பான தகவலை கொடுத்து அவங்கள திசை திருப்பி விட்டு போதைப் பொருளை நீதான் கடத்தினு போலீஸ் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் இங்க வந்துருவாங்க. அதனால மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு ஓடி போயிடும். போலீஸ் கிட்ட மாட்டின சங்குதான். ஏன்னா சாதாரண பப்ளிக் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாலே போலீஸ் அவங்கள உண்டி இல்லன்னு பண்ணிடுவாங்க. போதை பொருள் கடத்தின கேஸ்ல மாட்டினா சும்மா விட்டுருவாங்களா? இங்க பாரு, உண்மைய ஒத்துக்கோன்னு சொல்லி போலீஸ் உன்னை முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா உன்னால எப்படி ஒத்துக்க முடியும்? சாகர வரைக்கும் போலீஸ் கிட்ட டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டே நீ ஜெயிலே சாக வேண்டியதுதான். என்ன பாக்குற? நீ சொன்ன டயலாக் தான். நீ கெட்டவளாவே இருந்தாலும் கொஞ்ச நாள் உன் கூட பழகிட்டல்ல, அதனால உன் மேல பரிதாபப்பட்டு சொல்றேன். சீக்கிரமா எங்கேயாவது ஓடி போய் தலைமறைவாகிற வழிய பாரு. அதுக்குன்னு உன் சொந்த ஊரு மும்பைக்கு திரும்பி போயிடாத. அங்க போலீஸ் வந்து ஈஸியா ஸ்மெல் பண்ணிடுவாங்க. அதனால போலீஸ் கண்டே பிடிக்காத மாதிரி ஒரிசா, பஞ்சாப்னு எங்கேயாவது வடநாடு பக்கமா போய் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு பால் வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கோ. வாசித்து போலாம். ஆகாஷ், என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. இப்படி அமைதியா உட்காந்து இருந்தா என்ன அர்த்தம் சார்? சீக்கிரம் என்னன்னு சொல்லுங்க சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல, எங்க கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்குலாம் நீங்க தான் டிஜிட்டல் ப்ரமோட்டரா இருக்கீங்க. ஆனா அதே மாதிரி எங்க கம்பெனியோட ஆப்போசிட் கம்பெனிக்கும் நீங்க தான் டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்றீங்க. அது மூலமா எங்க கம்பெனிக்கு நிறைய ப்ராப்ளம் வருது சார். என்ன சார் பேசுறீங்க? டிஜிட்டல் ப்ரமோஷன்னா இப்படிதான் சார். அதுக்காக உங்க கம்பெனி மட்டுமே நாங்க ஒர்க் பண்ணணும்னா எங்க பொறுப்பு என்ன வருது சார்? நாங்க வேற யாருக்கும் ஒர்க் பண்ண கூடாதா?
அப்படியே நம்ம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கோம். இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நீங்க எத்தனை கம்பெனிக்கு வேணாலும் டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்ணுங்க. ஆனா எங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட்டுக்கு பண்ற சேம் மெத்தடையே நீங்க ஆப்போசிட் கம்பெனிக்கும் ஃபாலோ பண்றீங்க. அண்ட் லேபிள்ல கூட எங்க கம்பெனிக்கு என்ன ஃபார்மேட்ல ரெடி பண்ணி கொடுத்தீங்களோ சேம் ஃபார்மேட்டையே நீங்க ஆப்போசிட் கம்பெனிக்கும் பண்ணி கொடுத்தீங்க. இது மூலமா எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மக்கள் கிட்ட ரீச் ஆகுது இல்ல. ஆப்போசிட் கம்பெனிக்கு எங்க கம்பெனி மாதிரியே டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்றது, அவங்க ப்ராடக்ட்ஸ் மேலேயே லேபிள் ஓட்டுறது எல்லாமே சேமா தானே சார் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு எங்க ப்ராடக்ட்ஸ் எது, ஆப்போசிட் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சோ நீங்க அவங்களுக்கு வேற மெத்தட்ல பண்ணி கொடுக்கலாம்ல சார். அப்படிலாம் பண்ண முடியாது சார். இது ஒரு கிரியேட்டிவ் ஜாப். எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எங்க டீலிங் ஒத்து வரலனா வேற யாராவது டிஜிட்டல் ப்ரோமோட்டை கமிட் பண்ணிக்கங்க. இல்ல நீங்க புதுசா ஒரு டிஜிட்டல் ப்ரோமோட் கம்பெனியா ஆரம்பிச்சுக்கோங்க. இங்க பாருங்க சார், எங்க ஜாப்ப நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க தாராளமா வேற யாரையாவது வச்சு பாத்துக்கங்க. ஆனா நீங்க வேற யார பார்த்தாலும் அவங்களும் இப்ப நான் என்ன சொல்றேனோ அதத்தான் சொல்லுவாங்க, அதத்தான் செய்வாங்க. இதுக்கு மேல உங்க விருப்பம். தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றீங்க. நான் கிளம்புறேன் சார். பாய முட்டு சாப்பிடுறா. அக்கா, சித்து மாமா தான் ஆகாஷத்தா ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. பேசாம சிறுத்தைய நம்ம ஆபீஸ்ல சேர்த்து விட்டுலாமே. இல்லக்கா, நீ சொன்ன ஆகாஷத்தான் கேட்டுக்குவாரு. அதனால ஆகாஷத்தான் ஆபீஸ்ல சிறுத்தைக்கு ஏதாவது வேலை கொடுக்க சொல்லி நீ அத்தன் கிட்ட பேசி பாரு. அம்மா தாயே, தயவு செஞ்சு நிலா சொல்ற மாதிரி இந்த விஷயத்த சீக்கிரமா கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. எனக்கு இப்போதைக்கு ஏதாவது வேலை கிடைச்சே ஆகணும். இல்லனா மன உளைச்சல்ல இதை விட கம்மியா சாப்பிடுவேன். சரி சரி, நான் அவர்கிட்ட பேசுறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடி. நாம இப்பவே உன் வேலை விஷயமா ஆகாஷ் கிட்ட போய் பேசலாம். அப்படியா? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பாடு அடப்பாவி, வேலைன்னு சொன்னதும் அப்படியே பாதியிலே எந்திரிச்சிட்ட. நீ உட்கார். உட்கார்றா. இல்ல மச்சான், இல்ல எனக்கு இப்பவே வேலை கிடைச்சாகணும். ஏன்னா நான் ஒரு டென்ஷன்ல இருக்கேன். ஓ அப்படியா? அப்படிதான்டா. இப்போ நீ முதல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாதான் உனக்கு வேலையே. அப்படியா சொல்றேன்? உட்கார். இப்ப பாரு, இப்ப பாரு தின்றல். இப்ப பாருடா டேய், பாரு. மச்சான் நீ சாப்பிடலையா? அது கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். தென்றல், நீயும் சீக்கிரம் சாப்பிடு, நாம கிளம்பலாம். தென்றல், நீயும் சாப்பிடலையா? சரி, ஒண்ணு கவலைப்படாத. எனக்கு வேலை மட்டும் ஆகாஷ் ஆபீஸ்ல கிடைக்கட்டும். உனக்கு பெரிய ஹோட்டல்ல ட்ரீட்டே வச்சிரறேன். சரி ஓகே, வா நம்ம ஹோட்டல் போலாம். எது? இல்லடா, ஆகாஷ் கிட்ட வேலை விஷயமா பேசிட்டு அதுக்கப்புறமா ஹோட்டல் போலான்னு சொன்னேன். அதான பார்த்தேன். நீ மனசு மறால் மாறிடுவே. நீ சாப்பிட்டது போதும்டா. வா. என்ன பாட்டி, ஆகாஷத்தான் சொல்றதை கேட்டு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். ஆனா உங்க முகத்துல அப்படி எந்த ஒரு சந்தோஷமும் தெரியலையே. அப்படின்னா என் அக்காவும் சித்து மாமாவும் சேர்ந்து இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி இல்ல, ஒண்ணு இல்லம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. நல்லபடியா கம்பெனியை ஆரம்பிங்க. பாட்டி, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? நான் மனப்பூர்வமா தான் சொல்றேன். எனக்கு இதுல உண்மையிலேயே சந்தோஷம்தான். நீயும் சித்துவும் ரொம்ப புத்திசாலிங்க. உங்க மூலமா இப்படி ஒரு கம்பெனி உருவாச்சுன்னா அது நிச்சயம் நல்லபடியா வளரும்மா. சந்தோஷமா ஆரம்பிங்க. சரி பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காவது எந்த மறுப்பும் சொல்லாம உடனே ஓகே சொன்னீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் என்ன? சிறுத்தை, என்ன புதுசா சார்லாம் கூப்பிடுற? சித்துவின் தென்றலையும் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறியோ அதே மாதிரி என்னையும் கூப்பிடு. இல்ல, நான் சித்துவ பேர் சொல்லி மட்டும் கூப்பிட மாட்டேன். அப்பப்ப அவனை நானு மாமா, மச்சான், வாடா போடா, மாப்பிள அப்படின்னு கூப்பிடுவேன். அந்த மாதிரி எல்லாம் உங்களை கூப்பிட முடியுமா? ஏன் கூப்பிட முடியாது? நீ சித்துவின் தென்றலையும் எப்படி கூப்பிடுவே அதே மாதிரி என்னையும் கூப்பிடு. அப்படியா மச்சான் சார்? ப்ரோ, மேனேஜர் இப்பதான் கால் பண்ணாரு. நாம ஆரம்பிக்க போற டிஜிட்டல் கம்பெனிக்கு அவர் புதுசா ஒரு ஆபீஸ் பார்த்திருக்காராம்.
அந்த ஆபீஸோட லொகேஷனை உனக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீயும் தென்றலும் போயிட்டு அந்த ஆபீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஒருவேளை அந்த ஆபீஸ் பிடிக்கலன்னா நம்ம வேற ஆபீஸ் கூட பாத்துடலாம். ஓகேவா? சித்து, ஆகாஷ் உன் மேல அக்கறைப்பட்டு உனக்கு இப்படி ஒரு கம்பெனிய ஆரம்பிச்சு கொடுத்திருக்கான். இதையாவது நல்லபடியா பாத்துக்க. கவலைப்படாதீங்க பாட்டி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்க ஆசீர்வாதத்தோட இந்த கம்பெனியை நானும் தென்றலும் நல்லா சேர்ந்து பாத்துக்கிறோம். கரெக்டா சொன்ன சித்து. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிப்பா. வரேன் நிலா. ப்ரோ, நீ ஆபீஸ் பாக்குறதுக்கு போகும்போது ஆட்டோலயே கேப்லயே போக வேண்டாம். இங்க பாட்டியோட காரு சும்மா தானே இருக்கு. இங்க புதுசா கார் வர்ற வரைக்கும் நீ பாட்டியோட காரையும் யூஸ் பண்ணிக்க. ஆகாஷ், என்னப்பா என் கார அவங்களுக்கு கொடுத்துட்டா நான் என்ன செய்யறது? பாட்டி, நீங்க இப்ப எங்க போறீங்க? வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு காரு? ஒருவேளை கோவில் கோலான்னு எதுக்காவது போகணும்னா அப்போதைக்கு ஏதாவது ஒரு காரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் கிளம்புறேன் பாட்டி. ஆகாஷ் மச்சான். சொல்லு மச்சான். இல்ல மச்சான், நான் இனிமே சித்துவை எப்படி கூப்பிடுறேனோ அதே மாதிரி உங்களையும் கூப்பிடலாம்னு சொல்லிட்டீங்க மச்சான். ஆமா மச்சான். அது ரைட்டு மச்சான். ஆனா உங்க பாட்டி எப்படி கூப்பிடுறதே நீங்க சொல்லவே இல்லையா மச்சான்? என்ன மச்சான் இப்படி கேட்ட? இவங்க எனக்கும் சித்துவுக்கும் பாட்டினா உனக்கும் பாட்டி தானே. அதனால நீ உங்களை பாட்டினே கூப்பிட்டுக்கோ. அப்படியா மச்சான்? தேங்க்யூ மச்சான். சரி, பாய் மச்சான். டாடா மச்சான். பாட்டி, உங்க பேரனே பாட்டி உங்களை பாட்டின்னு கூப்பிடலாம்னு சொல்லிட்டார் பாட்டி. அதனால பாட்டி இனிமே பாட்டி உங்கள பாட்டி நான் தலைய ஆட்டி பாட்டி பாட்டின்னு தான் கூப்பிடுவேன் பாட்டி. இல்லனா பாட்டி உங்க பேர கோச்சு பாரு பாட்டி. என்ன பாட்டி, நான் சொல்றது சரியா பாட்டி? அதெல்லாம் நல்லா யோசிச்சுதான் ஆகாஷ் சித்துவுக்கும் தென்றலுக்கும் புதுசா ஒரு கம்பெனிய ஆரம்பிச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கான். கரெக்ட் அத்தை. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்கடி. இந்த புது கம்பெனிக்கும் பணம் போட்டு ஆரம்பிக்க போறது என் பேரன் ஆகாஷ் தான். என்னங்கடி முறைக்கிறீங்க? நான் உண்மையை தானே சொல்றேன். இதெல்லாம் சொன்னா யாருக்கு புரியுது? உடனே இந்த விஷயத்த 2 பேரும் ஆகாஷுக்கு போட்டு கொடுத்துறாதீங்க. இத பாரு நிலா, உன் அக்கா கிட்டயும் உன் அக்கா புருஷ சித்து கிட்டயும் தெளிவா சொல்லி வை. இப்ப ஆரம்பிக்க போற இந்த புது கம்பெனிலயாவது எந்த நஷ்டமும் வராம நல்லபடியா பாத்துக்க சொல்லு. நீங்க இப்ப பேசுறதெல்லாம் நான் ஆகாஷ தனக்கு தெரியப்படுத்தினா உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிரந்தரமா ஆசிரமம் தான். அதனால இனிமே எங்ககிட்ட கொஞ்சம் அளவாவே பேசுங்க. அத்தை, ஆகாஷ் உங்களை விட வயசுல சின்னவன். அவன் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அதெல்லாம் பாராட்டுறத விட்டுட்டு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னத்த நீங்க? வயசுல சின்னவனா இருந்தாலும் ஆகாஷ் எவ்வளவு பக்குவமா யோசிக்கிறான். ஆனா நீங்க குடும்பத்துக்கே மூத்தவங்க. நீங்கெல்லாம் ஏன் தான் இப்படி யோசிக்கிறீங்களோ தெரியல. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காரு ப்ரோ. என்ன ப்ரோ, அடுத்து ஆரம்பிக்க போற புது கம்பெனி ஆபீஸ் பார்த்தாச்சா? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு ஆகாஷ். எங்களுக்கு அந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆபீஸும் சிட்டியோட ரொம்ப பிஸியான ஏரியாவுல இருக்கு. அதனால கம்பெனி நடத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா தான் இருக்கும். ப்ரோ, உனக்கு ஆபீஸ் பிடிச்சிருக்கா? தென்றலுக்கே பிடிச்சிருக்கும் போது எனக்கு பிடிக்காம எப்படி இருக்கும்? எனக்கு, சிறுத்தைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. அப்புறம் என்ன,
அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதானே? நான் இப்ப கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். ப்ரோ, கம்பெனியோட எம்டி நானா இருந்தா நல்லா இருக்காது. தென்றல் எம்டியா இருக்கட்டும். அதனால தென்றல் பேர்லயே நேம் போர்ட்லாம் ரெடி பண்ணிருங்க. ப்ரோ, என்ன சொல்ற ப்ரோ? இந்த கம்பெனி உனக்காக தானே ஆரம்பிச்சேன். நீ என்னன்னா தென்றல் எம்டின்னு சொல்ற? நல்லா கேளுங்க ஆகாஷ், நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். இவரு வேண்டாம், நீயே எம்டிஆர்னு ரொம்ப கம்பல் பண்றாரு. ஆமா ப்ரோ, தென்றல் தான் எம்டியா இருக்கணும். தென்றலுக்கு தான் அந்த தகுதி இருக்கு. எனக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்குலாம் டேலண்ட் இல்லை. மாப்பிள்ள என்ன சொல்ல வராருன்னா, என்னையும் அவரையும் வச்சு வேலை வாங்குற தகுதியும் திறமையும் தென்றலுக்கு தான் இருக்கு. தென்றலால தான் கம்பெனியோட முன்னேற்றத்துக்கு எல்லா முடிவையும் எடுக்க முடியும்னு யோசிக்கிறாரு. அதனாலதான் தென்றலே எம்டியா இருக்கட்டும்னு சொல்றாரு. அப்படிதானே மாப்பிள்ள? கேட்டீங்களா? அப்போ தென்றல் எம்டியா இருக்கிறது உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சித்து என்ன கம்பல் பண்ணதுனால தான் நான் ஓகே அப்படின்னு சொன்னேன். ப்ரோ, உனக்கு இதுல முழுசா சம்மதம் தானே? இல்ல ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ல சொல்றியா? அப்படிலாம் இல்ல ப்ரோ, நான் ரொம்ப தெளிவா யோசிச்சுட்டு தான் எம்டியா இருக்கிறதுக்கு தென்றலை ரெஃபர் பண்றேன். அதனால தென்றலே எம்டியா இருக்கட்டுமே. சரி, ஓகே, உங்க விருப்பம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். சிறுத்தை, கொஞ்சம் தள்ளி உட்காரு. உட்காருங்க சார். உட்காருங்க சார். சித்து, இவருதான் இது வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு டிஜிட்டல் ப்ரமோஷன்லாம் பண்ணிட்டு இருந்தார். சாரி சார், அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஓவரா பேசியிருக்க கூடாது. அப்புறம் நான் ஆபீஸ்க்கு போனது பிறகுதான் யோசிச்சேன், நான் அப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாதுன்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம கம்பெனியோட ஆப்போசிட் கம்பெனிக்கு இனிமேல் நான் எந்த உதவியும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். அந்த டீலிங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். இனிமே நாங்க உங்க கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ண போறோம். நீங்க எப்படி சொல்றீங்களோ, எந்த மாதிரி டிசைன் சொல்றீங்களோ அந்த மாதிரி தாராளமா பண்ணி தரேன் சார். சார், அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. நீங்க அன்னைக்கே என்னோட கண்ணை திறந்துட்டீங்க. நீங்க அப்படி சொல்லலன்னா எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்காது. என்ன யோசனை சார்? அது ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, வேணும்னா நீங்களே ஒரு டிஜிட்டல் ப்ரமோஷன் கம்பெனி ஆரம்பிச்சுக்கோங்கன்னு. நீங்க சொன்ன மாதிரியே இப்ப நாங்களே புதுசா ஒரு டிஜிட்டல் கம்பெனி ஆரம்பிக்க போறோம். அப்புறம் அந்த கம்பெனியோட எம்டி இவங்க தான். ஏன் அதுக்கு பேசாம உன் பேரை வச்சிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். உனக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்ல? என்ன பாட்டி, மறுபடியும் உங்க நாரதர் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாண்டி, நான் என்ன சொன்னாலும் உனக்கு சந்தேகம்தான். நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் உண்மையிலேயே இப்போ ஓ மேலையும் ஆகாஷ் மேலையும் அக்கறைப்பட்டுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். தென்றல் உன் கூட பிறந்த அக்காங்கிறதுனால உனக்கு நான் சொல்றது சரியா புரியல. அவ வேற யாரோவா இருந்து இந்த மாதிரி சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு போட்டியா இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தா உனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும். என்னதான் நீயும் தென்றலும் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும். நிலா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏதாவது மூவிக்கு போயிட்டு வரலாமா? ஏய் நிலா, ஏய் என்ன நிலா, நான் மூவிக்கு போலாமான்னு கேக்குறேன், அதை கூட கவனிக்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத்தான், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க ஏன் அக்காவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏய், நீ என்ன கேட்க வரேன்னு புரியல. இல்ல அத்தா, நீங்க அக்காவுக்கும் சித்து மாமாவுக்கும் நீங்க தனியா கம்பெனி வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஓகே, அந்த கம்பெனில எங்க அக்காவே எம்டியா இருக்கணும்னு சொன்னீங்க. அதுவும் ஓகே. ஆனா அந்த கம்பெனிக்கு என் அக்காவோட பேரை தான் வைக்கணும்னு சித்து மாமா சொன்னதும் நீங்க எந்த மறுப்பும் தெரிவிக்காம உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க.
அது ஏன் அத்தான்? என்ன கேக்குற நீ? தென்றல் பேரை வச்சா நல்லா இருக்கும்னு சித்து சொன்னான். எனக்கும் அது சரியா தான் பட்டுச்சு. அதனால ஓகேன்னு சொல்லிட்டேன். சொல்ல போனா தென்றலோட பேரு அவங்க ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு பொருத்தமான பேரும் தான். அந்த கம்பெனிக்கு அவ பேரை வைக்கிறதுக்கு தென்றல் கிட்ட நிறையவே தகுதி இருக்கு. அது மட்டும் இல்லாம தென்றலோட பேரை வச்சாதான் அது தங்களோட கம்பெனிங்கிற நினைப்பும் உரிமையும் முழுசா உண்டாகும். இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் ஓகேன்னு சொன்னேன். இல்ல தான், தென்றல் அக்காவோட பேரு வச்சது ஓகே. ஆனா கொஞ்ச நாள்ல நம்ம பேரு வச்சிருக்கலாமேன்னு சித்து மாமாவுக்கு தோணுச்சுன்னா அது மூலமா அவங்க 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆகி பிரச்சனை வராதா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா தென்றலும் சித்துவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெளிவா புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அமையறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். சரி, திடீர்னு எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஒருவேளை கம்பெனிக்கு உன் பேரை வைக்கணும்னு உனக்கு ஏதாவது ஆசையா? இல்ல தான், நான் அப்படியெல்லாம் ஆசைப்படல. அக்காவும் சித்து மாமாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்திருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி நீங்க கருணையை காட்ட மாட்டீங்களே. உனக்கு இதுவரை நான் எதுவுமே செஞ்சது இல்லையா? நீங்க இது வரைக்கும் என்ன கேட்காமலே நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. ஆனா நான் அத பத்தி எல்லாம் பேச வரல. வேற எதை பத்தி பேசுற? இல்ல, என் அக்காவுக்காக நீங்க ஒரு தனியா கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்திருக்கீங்க. ஆனா எனக்காக நீங்க இந்த மாதிரி எந்த அங்கீகாரமும் கொடுக்கலையே. அட்லீஸ்ட் உங்க கம்பெனில எனக்கு ஒரு பொறுப்பான பதவியோ இல்ல ஷேரோ தரணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அத்தான்? அத்தான், என்ன எங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க அத்தான். இல்ல, தென்றலும் சித்துவும் புதுசா கம்பெனி ஆரம்பிக்க போறாங்கல்ல, அது சம்பந்தமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது சம்பந்தமா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்? அதான் அந்த கம்பெனிக்கு ஆபீஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நாளைக்கே பூஜை போட்டு கம்பெனி ஆரம்பிச்சிடலான்னு முடிவும் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? அதானே ப்ரோ, இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, அந்த கம்பெனிக்கான பூஜையில யார உட்கார வைக்கிறது, யார் கையால ரிப்பன் கட் பண்ண வைக்கிறதுன்னு இன்னும் நாம முடிவு பண்ணல. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? நாம எப்ப புதுசா கம்பெனி ஆரம்பிச்சாலும் அம்மா தானே ரிப்பன் கட் பண்ணுவாங்க. பூஜையிலையும் அம்மா தானே உட்காருவாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் அம்மாவே பூஜையில உட்காரட்டும், அம்மாவே ரிப்பனையும் கட் பண்ணட்டும். என்னப்பா, அது சித்து தென்றலுக்காக ஆரம்பிக்கிற கம்பெனி. அதுல நாம அவங்கள தானே முன்னிலைப்படுத்தணும். எனக்கு ஒரு யோசனை தோணுது, நான் சொல்லட்டுமா? சொல்லு ப்ரோ. பேசாம எங்க அம்மாவையே ரிப்பன் கட் பண்ண வச்சிடலாம். பூஜையில அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து உட்கார வச்சிடலாம். அது எப்படி? என் பையன் கூட சேர்ந்து சாரதா பூஜையில உட்கார்ந்துருவாளா? அப்படி உட்கார்ந்தா மாதவி மனசு வருத்தப்படாதா? அம்மா, இதுல உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் இருக்காமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உங்க அப்பா கூட அக்கா உட்கார்ந்தா என்ன, நான் உட்கார்ந்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதான். இல்ல மாதவி, உனக்கு கண்டிப்பா மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். சித்து தப்பா எடுத்துப்பாங்கிறதுக்காக நீ மாத்தி எல்லாம் சொல்லாத. இல்ல அத்த, எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. சாரதாக்காவே உட்காரட்டும். மாதவி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆண்டாள், மாதவி தான் எந்த வருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டால, ஏன் திரும்ப திரும்ப குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ கொஞ்சம் பேசாம இரு. சரி ஆகாஷ், சித்து சொன்ன மாதிரி பூஜையில சாரதாத்தையும் மாமாவும் உட்காரட்டும், ரிப்பனையும் சாரதாத்தையே கட் பண்ணட்டும். இல்ல தென்றல், அது நான் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன்.